ரேஷன் கடையில கொடுக்குற இந்த பாம் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா? ஏன் இந்த ஆயிலை மட்டும் எல்லாரும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க? இதுவும் மற்ற ஆயில் மாதிரி ஒரு ஆயில் தானே. ஸோ இந்த ஆயில்ல மட்டும் நம்ம உடம்புக்கு கெடுதலை தரக்கூடிய என்ன கொழுப்பு இருக்கு அப்படின்றத பத்தியும், மற்ற ஆயில்கள்ல இதை தவிர்த்து என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆயில்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஆயில்ன்றது கொழுப்பாலான ஒரு கலவை தான். இதுல எந்த கொழுப்பு அதிகமா இருக்குன்றத பொறுத்து இந்த ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதான்றத பத்தி முடிவு பண்றாங்க. இதுல 2 விதமான ஃபேட் இருக்கு. ஒன்னு சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அதாவது நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறாத கொழுப்புன்னு 2 இருக்கு. இதுல சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டதை தரக்கூடியதாகவும், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கெடுதலை தரக்கூடியதாகவும் இருக்கு. இதுல சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றத என்னன்றதை பத்தி பார்ப்போம். இதுல சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றதுல நம்ம உடம்புல கெட்டதை விளைவிக்கக்கூடிய அந்த கொழுப்பை இது அதிக அளவுல உற்பத்தி பண்ணும். 2வது, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம அதிக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரியான பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கான இது முக்கிய காரணியா இருக்கு. அப்ப அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வராதா அப்படின்னா இதெல்லாம் வரும். பட் கெட்டதை விளைவிக்கக்கூடிய அந்த கொழுப்பை இது கம்மியா தான் கிரியேட் பண்ணும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலை தரக்கூடியதா இருக்கு. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் எதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் மீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றி இறைச்சி, இந்த மாதிரியான இறைச்சிகள்ல இது அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோகனட் ஆயில், நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற கோகனட் ஆயில்லையும் இந்த பாம் ஆயில்லையும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை நம்ம டெய்லி லைஃப்ல 10%க்கும் குறைவா தான் எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அதெல்லாம் சரிப்பா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எந்தெந்த பொருட்கள் அதிகமா இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நட்ஸ், சீட்ஸ், அப்புறம் சன்ஃபிளவர் ஆயில், இதுல இருந்தெல்லாம் எடுக்கப்படக்கூடிய ஆயில்கள்ல வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிக அளவுல இருக்கு. பாம் ஆயில் மாதிரியான ஆயில்கள்ல சேச்சுரேட்டட் ஃபேட் 50% இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. சரி, அப்போ மற்ற ஆயில்ல இருக்காதா அப்படின்னா, சன்ஃபிளவர் ஆயில்ல வெறும் 12% தான் இருக்கு. இந்த மாதிரி கம்மியா சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய ஆயிலை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொழுப்புனால வரக்கூடிய நோய்களும் பாதிப்பும் கம்மியா இருக்கும். அது சரிப்பா, அப்ப ரீஃபைனட் ஆயில்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிலை ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அந்த ரீஃபைனரி ப்ராசஸ் அப்படின்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ரீஃபைன்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், அதுல இருக்கிற கெட்ட ஸ்மெல்ல வந்து ரிமூவ் பண்றதுக்காகவும், அந்த ஆயில்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ், அதாவது சின்ன சின்ன துகள்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு அதுல ஸ்மெல்லுக்கான இன்கிரீடியன்ட்டை இந்த ரீஃபைனரி ப்ராசஸ்ல ஆட் பண்றாங்க. நம்ம நார்மலா செக்கெண்ணெய் வாங்கும் போது அந்த எண்ணெயை ஃபில்டர்டு ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம பேக்கெட்ல வாங்குற ஆயில் எல்லாமே ரீஃபைனடு ஆயில்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த பேக்கெட்லயே இது ரீஃபைனடு பண்ணது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதனால இந்த செக் எண்ணெய் நம்ம யூஸ் பண்றப்போ அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ரீஃபைன்டு ப்ராசஸ்ல யூஸ் பண்ற எண்ணெய்களோட லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரிப்பா, ஃபைனலா எந்த எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த ஆர்டர்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்னு நம்ம ஃபில்டர்டு ஆயில், அதாவது செக்குல ஆட்டி ஃபில்டர் முறையில, அதாவது அதுல இருக்கிற மினரல்ஸ் எதுவுமே வீணா போகாம ஃபில்டர் முறையில நம்ம எடுக்கிற ஆயிலை வந்து நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த சத்துக்கள் முழுமையா கிடைக்கும். 2வது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அந்த எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா, மிடில் கிளாஸ்னால அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ரீஃபைன் ஆயில் போலாம். ரீஃபைன் ஆயில்ல இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கம்மியா இருக்கக்கூடிய ஆயில், அதாவது சன்ஃபிளவர் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், இந்த மாதிரி ஆயில்களை நம்ம யூஸ் பண்ணலாம். கடைசியா 3வதா தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த பாம் ஆயில. ஏன்னா இதுல 50%க்கு மேல வந்து சேச்சுரேட்டட் ஆயில் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உள்ள வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.